தனித்துவத்திற்கு சொந்தமான ஆப்பிள் நிறுவனம் தனது iOS 18 வெளியிட்டிருக்கிறது. இதில் உள்ள புதிய வசதிகள் என்னென்ன சுருக்கமாக பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் புதிய வசதிகளுடன் பாதுகாப்புகளை அதிகரித்து ஐபோன்களுக்கான OS அப்டேட்டுகளை ஆப்பிள் நிறுவனம் வழங்கி வருகிறது. அந்த வகையில் தனது iOS 18 அனைத்து ஐபோன் யூசர்களுக்கும் வழங்கியுள்ளது. அதன்படி ஒரு செய்தியை தேவைப்படும் நேரத்தை குறிப்பிட்டு அனுப்பும் வசதி அளிக்கப்பட்டுள்ளது. சிம் கார்டு, வைஃபை இன்றி செயற்கைக்கோள் மூலம் செய்தியை அனுப்ப முடியும். விட்ஜெட் ஐகான்களின் அளவை குறைக்கவும் நகர்த்தி கொள்ளவும் முடியும். ஐபோன்களின் கேலரியான போட்டோ செயலி எளிதான பயன்பாட்டிற்கு உரிய வகையில் முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. ஜென்மோஜி என்ற புதிய வசதி கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயனர்கள் AI மூலம் புதிய இமோஜிகளை உருவாக்கி கொள்ள முடியும். போட்டோவில் உள்ள தேவையில்லாத நபர்கள் அல்லது ஆப்ஜெக்ட்களை அகற்றிக்கொள்ள வழிவகை செய்யப்பட்டுள்ளது. நோட்ஸ் செயலியில் புதிய வசதிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. அதன்படி மிக எளிதில் ஒரு நோட்ஸை தேடி எடுக்க முடியும், கணக்கு போட முடியும். ஐபோன் அசிஸ்டண்டான சிரியில் பல்வேறு வசதிகள் கொண்டு வரப்பட்டுள்ளன. பயனரின் குரலை சிரி கேட்பதை உணர்த்தும் வகையில் க்ளோயிங் எஃபெக்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. 2 போன்களை இணைத்து கான்டாக்ட்ஸ் புகைப்படங்களை ஷேர் செய்வது போல் பணத்தை அனுப்பும் வசதியும் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செயலிகளை ஓபன் செய்ய பேஸ் ஐடி தேவை. இல்லாத பட்சத்தில் பாஸ்வேர்டு மூலம் மட்டுமே ஓபன் செய்யும் வகையில் புதிய வசதிகள் கொடுக்கப்பட்டுள்ளன. பல்வேறு சிறிய வசதிகளும் iOS 18 வழங்கப்பட்டுள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் செல்வ கண்ணன்.